தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டால் அதுக்கப்புறம் அது பறக்கும். அது பின்னாடி இது பறந்துட்டு வரும். கொட்டையே இல்லையா? கொட்டையே இல்லைன்னா எப்படிரா உங்களுக்கெல்லாம் வர்ற நிறைய பழங்களை பழமாக எடுத்தால் தான் அதனோட சத்து கிடைக்கும். ஒரு கழுகு அது குஞ்சு பொறிச்சு இப்போ அந்த குட்டி அந்த கழுகு குஞ்சு வளர்ந்த பிறகு அது பறக்கிறதுக்கே பயப்படும். அப்போ என்ன பண்ணும், இந்த கழுகு என்ன பண்ணும், மேலே தூக்கிட்டு போய் ஒரு பாறை மேலே வச்சுட்டு பெருசாக என்ன பண்ணும், ஓரளவுக்கு பார்க்கும். அப்புறம் என்ன பண்ணும், தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டால் அதுக்கப்புறம் அது பறக்கும். அது பின்னாடி இது பறந்துட்டு வரும், அந்த அம்மா பறவை. அந்த மாதிரி சில பிள்ளைகள் நம்மளுக்கு ஏட்டிக்கு போட்டி தான் பண்ணுது. என்ன பண்ணுறது, தலையெழுத்து நம்மளுக்கு. இந்த பிறவியில் நம்ம தான் அம்மா, அதுதான் பிள்ளை. ஆனாலும் சிலதை நம்ம ரஃப் அண்ட் டஃப்பாக தான் செய்யணும். நீ தான் செய்யணும், நீ தான் பண்ணணும். நான் உன் பின்னாடி தான் நிற்பேன். எல்லாத்தையும் நானே செஞ்சிட முடியாது. எல்லாத்தையும் ஸ்பூன் ஸ்பீடிங் பண்ண முடியுமா? அந்த கழுகு பண்ணுற மாதிரி தள்ளி தான் விடணும். நீயே போ, நீயே செய், உனக்கு வயசு வந்துருச்சு, நீ தான் பார்த்துக்கணும், இனிமே நீ தான் பண்ணணும் எல்லாம் அப்படின்னு தான் விடணும். அதை விட்டுட்டு நம்மளே பெரியவங்களே பெற்றவங்களே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எத்தனை வயசுக்கு பண்ண முடியும்? எத்தனை வயசுக்கு பண்ண முடியும்? பொண்ணாக இருந்தால் அது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைய நம்பி இன்னொரு பொண்ணு வரணும். அந்த பிள்ளைக்கு ஒரு எல்லாமே இருந்தால் தான் அந்த பொண்ணு இந்த பிள்ளைய நம்பி வர முடியும். அதுக்கப்புறம் நம்மளே இருக்க முடியுமா? அவங்க கூட இருக்க முடியுமா? அதனால் எத்தனை வீட்டில் பிரச்சனை வருது. உங்கள் அம்மாவே தான் செய்யணுமா? உங்கள் அப்பாவே தான் செய்யணுமா? உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடுவியா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் எவ்வளோ போயின்ட்டுருக்கு. அந்த பொண்ணு நீ எதுக்கு எல்லாத்தையும் சொல்கிற அதை இவன் கேட்பான், உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லலையா அப்படின்ட்டு. இதெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா வேலை நடக்கவே நடக்காது. சிலர் விட்டு கொடுத்து தான் போகணும். ஏற்கனவே இப்போது நிறைய கல்யாணம் அப்படியே உடஞ்சி போகுது. எவ்வளவு செலவு பண்ணுறாங்க, அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் நீயா நானான்னு இந்த போட்டியில் இதுங்க பாட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுது. அதை சிலதை நம்ம இந்த பேரண்ட்ஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியாவது இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு ஏஜ் வந்துருச்சு, உன்னை நம்பி ஒருத்தி வரா, உன்னை நம்பி ஒருத்தன் வரான், அவனுக்கு ஏற்ற மாதிரி சிலதை நீ மாற்றிக்கத்தான் வேணும். எல்லாத்துலேயும் நம்ம ஏட்டிக்கு போட்டி பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் எளிய பூனையாக இருக்கக்கூடாது. சிலதை நீ விட்டு கொடுத்தினா தான் அவனும் விட்டு கொடுப்பான். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் இப்போ இது பண்ணிகிட்டே இருந்தால் அதனால தான் இந்த டைவர்ஸ் வருது. அதனால் கூடிய மட்டும் இந்த பிள்ளைங்க ஒரு ஏஜ் வந்ததா, ஒரு 20 வயசு வந்ததா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு நினைக்கிறோமா, சிலதை பேரண்ட் சொல்லி தான் ஆகணும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி தான் இருந்தாகணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் நினைக்கிறாங்க. முதல்ல மாதிரி எத்தனை கூட்டு குடும்பம் இருக்குது? அட்லீஸ்ட் அப்பா அம்மாவையாவது வச்சுக்கிறாங்களா? கிடையாது. ரொம்ப அவங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்குது, அவ்வளோதான். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோதான். அந்த ஒரு பிள்ளை 2 பிள்ளையாக இருந்தது, இப்போ ஒரு பிள்ளையாக இருக்குது. அந்த ஒரு பிள்ளையை பிறக்கிறதுக்கே அத்தனை பாடாக இருக்குது. எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டரு, எவ்வளவு எங்கே பார்த்தாலும் இப்போ ஹோட்டல் மாதிரி ஆயிடுச்சு அது. அதனால் ஹோட்டல் முதல்லாம் இப்படி இருந்ததா? எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க. எப்பயோ ஒரு தரம் தான் ஹோட்டலுக்குன்னு போவாங்க. இப்போல்லாம் வீக்கெண்டுன்னு அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. வீக்கெண்ட் ஆனால் சமைக்க மாட்டோம் நாங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்களா, வீக்கெண்டுனா நாங்கள் சமைக்க மாட்டோம், நீ வெளியிலேருந்து வாங்கிட்டு கொடு. இப்போ அடாவடி தான் அடிக்குதுங்க பொண்ணுங்க, ரொம்ப அடாவடி தான் அடிக்குதுங்க. யாரோ ஒருத்தர் தான் ஏதோ எல்லாமே நம்ம செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிடணும், வீட்டில் தான் செய்யணும் அப்படின்ட்டு போகிறாங்க. நிறைய பேர் வெளியில் வாங்கி தான் சாப்பிட்றாங்க. அதே இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இல்லாட்டி ஏன் இத்தனை ஹோட்டல்? அந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. இந்த குழந்தை கருத்தரிக்கிறதுக்கே அத்தனை போராட வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த டென்ஷன், அந்த மைண்டு டென்ஷன். அந்த பையன் ஒழுங்காக ஒரு ஆரோக்கியமான மனநிலையில்
இவங்க கருத்து ஒத்துமையாக இருந்தால் தானே அந்த பிள்ளையுமே இதுவாகும். ரெண்டுமே டென்ஷனில், ரெண்டுமே டென்ஷனோடு ஓடிக்கிட்டு எந்த நேரமும் ஒரு மாதிரி ஹரிபுரியாகவே இருந்தால் அது எங்கேருந்து? அது இல்லாமல் ஒரு தாத்தா ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அவர் ஒரு அது விவசாயி ஏதோ ஒரு படம், கடைசி விவசாயியோ ஏதோ ஒரு படம். அதில் ஒரு தாத்தா விதை வாங்கிறதுக்காக அந்த ஒரு கடைக்கு போனால் அந்த கடையில் அவன் அப்படியே அந்த ஹைப்ரிட் அந்த விதை கொடுப்பான். அப்போது அந்த தாத்தா கேட்பார், இது எப்படி, இதுலேயே இல்லைன்னா, கொட்டையே இல்லைன்னா எப்படி அது? அவன் சொல்லுவான், அந்த கத்திரிக்காயிலையோ எதுலையோ அதில் பார்த்தாவே கொட்டையே வராது, இந்த இதில் காயில் கொட்டையே வராதுன்னு சொல்கிறப்போ அந்த தாத்தா சொல்லுவார், என்னது கொட்டையே இல்லையா? கொட்டையே இல்லைன்னா எப்படிரா உங்களுக்கெல்லாம் வர்ற ஜென்ரேஷன் எப்படிரா அது சாப்பிட்டு அது நலமாக இருக்கும் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? எல்லாம் அப்படியே ஒரு திராட்சைனா சீட்லெஸ்ஸு, திராட்சைனா சீடு இருக்கணும், சில பழங்களில் கொட்டை இருக்கணும்னா கொட்டை இருக்கணும். அதை நீ இதுவாக இல்லாமல் எல்லாத்தையுமே அப்படியே ரொம்ப ஈஸியாக பண்ணணும்னு நினச்சா அது எங்கே பாதிக்குது? அடுத்த ஜென்ரேஷனில் பாதிக்குது. இதெல்லாம் உண்மை. உணவு பழக்கத்தை இயற்கையாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி இருக்கணும். ஒரு மாதுளம்பழம்னா அதை கொட்டையோடு தான் சாப்பிட்ணும். ஜூஸாக சாப்பிட்டு நீ அந்த விதையெல்லாம் நீ சக்கையாக போட்டுட்டினா அதில் என்ன இருக்கும்? அதை நீ நிறைய பழங்களை பழமாக எடுத்தால் தான் அதனோட சத்து கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்க உணவுகளே முக்கால்வாசி எல்லாமே ரொம்ப நம்மளுக்கு வரப்பையே அது ஒரு இது இல்லாமல் ஏதோ ஒரு சக்கையை தான் நம்ம சாப்பிட்றோம். சில விஷயங்கள் இந்த நெல்லிக்காய், இந்த மாதுளம்பழம், இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். பழத்துலேயே ரொம்ப மாதுளம்பழமும் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, டெய்லி எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் டெய்லி எடுத்துக்கலாம். அதை கொட்டையோடு சாப்பிடணும், மாதுளம்பழத்தை கொட்டையோடு சாப்பிடணும். இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் மாற்றி 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 எல்லாத்துக்கும் இப்போ டாக்டர்கிட்ட ஓடுறோம். இந்த சக்கரை வியாதி எத்தனை பேருக்கு முதல்ல இருந்தது தெரிஞ்சுதா? ஆனால் இப்போது அதை கொண்டு எத்தனை பேர் ஓடிட்டுற வியாதி இல்லாமல், சுகர் இல்லாமல் இப்போ பார்க்கவே முடியல. அந்த மாதிரி சிலதை நம்ம உணவு பழக்கங்களை மாற்றினாதான் நம்மளும் ஓரளவுக்கு போக முடியும். ஒரு ஏஜ் வரைக்கும் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்துக்கணும். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்றது பழமொழி இல்லையா? அது எதுக்குன்னா, முருங்கை மரம் இருந்தால் அவன் வெறுங்கையில் தான் போவான்றது கணக்கு கிடையாது. அதாவது கோல் ஊனாமல் நடப்பாங்களாம். எந்த வயசானாலும் கோல் ஊனாமல் அவன் கை அவங்களோட அழகாக நட போட்டுட்டு போவான். அதை தான் சொன்னாங்க. எல்லாம் பழமொழியையும் மாற்றிட்டாங்க இப்போது. அதனால் நம்ம சிலதை உணவுகளை இயற்கையாக வர்றதை அழகாக எடுத்துக்கணும். கீரைகள், பழங்கள் எல்லாம் ஜூஸாக பழங்களை ஜூஸாக போடாமல் பழமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. அதை அடுத்த சந்ததிகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அது நம்ம பொறுப்பு.